எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் நம்பர் 2559 கவுண்ட் வவல் ஸ்ட்ரிங்ஸ் இன் ரேஞ்சஸ் எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்கணும்னா, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு. பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் குடுத்திருக்காங்க. ஒரு வேர்ட்ஸ் அரேல. அப்புறம் வவல் ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ. வவல் ஸ்ட்ரிங்னா ஒரு வேர்ட். அதோட ஸ்டார்ட்டிங் லெட்டரும் ஒரு வவலா இருக்கும். எண்டிங் லெட்டரும் வவலா இருக்கும். பாருங்க இங்க ஏபிஏ வந்து ஒரு வவல் ஸ்ட்ரிங். ஏன்னா ஸ்டார்ட்டிங் லெட்டரும் வவலா இருக்கு, எண்டிங் லெட்டரும் வவலா இருக்கு. பிசிபி வந்து வவல் இல்ல. ஏன்னா ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் வவல்ஸ் இல்ல. ஏசிபியும் வவல் ஸ்ட்ரிங்கா இருக்காது. ஏன்னா ஸ்டார்ட்டிங் வேணா வவலா இருக்கலாம். எண்டிங் வந்து வவல் இல்ல ஏசிபில. சோ இப்படிதான் நம்ம வவல் ஸ்ட்ரிங்ஸை டிஃபைன் பண்றோம். அவங்க இதுக்கு மேல சில queries கொடுத்துருக்காங்க. இந்த queries என்னன்னா கேக்குதுன்னா, இந்த வேர்ட்ஸ் அரேல வந்து பிட்வீன் தீஸ் டூ இண்டெக்ஸஸ், ஸோ ஒரு இண்டெக்ஸ் ஒரு பெயர் எடுத்தீங்கன்னா பிட்வீன் த 0 to 2 இண்டெக்ஸ் எவ்வளவு வவல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு கேட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர்ல வந்து அந்த query வந்து ஆன்சர் பண்ற மாதிரி கொடுக்கணும். பார்க்கலாம். பாருங்க 0 to 2 வந்து எவ்வளவு வவல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதுல queryல. ஸோ இது வந்து வவல் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். செகண்ட் இண்டெக்ஸ் வந்து வவல் ஸ்ட்ரிங் இல்ல. தேர்ட் இண்டெக்ஸ் வந்து வவல் ஸ்ட்ரிங். ஸோ ஜீரோத் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 வவல் ஸ்ட்ரிங்ஸ் வருது. ஓகேவா? ஸோ நீங்க 1 to 4 கன்சிடர் பண்ணீங்கன்னா 3 வவல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ பாருங்க 1 2 3. ஸோ 3 வவல் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இது மாதிரி எல்லா queryக்கும் நீங்க எவ்வளவு வவல் ஸ்ட்ரிங்ஸ் அந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு ஆன்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ண போறதுன்னு பார்த்துடலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ரெடியூஸ் ரெப்ரசன்டேஷன், ரன்னிங் கவுண்ட் ரெப்ரசன்டேஷன். இந்த ரெப்ரசன்டேஷன் என்ன கூறுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க வந்து ஈச் இண்டெக்ஸ் இந்த ரன்னிங் கவுண்ட் அரே வந்து என்ன கூறுனா, அவ்வளோ வேர்ட்ஸ் நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ் அரேல இருந்து கன்சிடர் பண்ணா அது வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் வவல் ஸ்ட்ரிங்ஸ் தான் கவுண்ட் பண்ணும். பார்க்கலாம் இங்க. இந்த 0th இண்டெக்ஸ் என்ன கூறும், நீங்க ஒரு வேர்டும் கன்சிடர் பண்ணலன்னா இந்த வேர்ட்ஸ் அரேல எவ்வளவு வவல் ஸ்ட்ரிங்ஸ் அது வரைக்கும் என்கவுண்டர் ஆச்சு. டெஃபினட்டா 0வா தான் இருக்கும். சோ அங்க இப்போ வந்து ஏபிஏவை கன்சிடர் பண்ணா டெஃபினட்டா உங்க கவுண்ட் ஆஃப் வவல் ஸ்ட்ரிங்ஸ் வந்து 1 ஆயிடும். ஏன்னா ஏபிஏ வவல் ஸ்ட்ரிங். பிசிபி ஒரு வவல் ஸ்ட்ரிங் இல்ல, சோ 1 தான் ரிமைன் ஆகும். இசிஇ ஒரு வவல் ஸ்ட்ரிங், சோ 2 ஆயிரும். ஏ ஒரு வவல் ஸ்ட்ரிங் 3 ஆயிரும். இ வந்து வவல் ஸ்ட்ரிங் 4 ஆயிரும். இப்போ பார்க்கலாம். இந்த ரெடியூஸ் ரெப்ரசன்டேஷன் வச்சு இப்படி queries வந்து சால்வ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். சோ பாருங்க, ஈச் ஆஃப் தி இண்டெக்ஸ் என்ன கூறுதீங்க, அப் டு தட் நீங்க அப் டு தட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க இந்த வேர்ட்ஸ் அரே கன்சிடர் பண்ணீங்கன்னா சோ எவ்வளவு வவல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு கொடுக்கும்ல. சோ ஃபர்ஸ்ட் நீங்க queries ஆஃப் 0, 2 சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சோ ரன்னிங் கவுண்ட் ஆஃப் r plus 1. So r வந்து தான் the upper limit inside the query. L வந்து தான் lower limit inside the query இருக்கும். So RC of r plus 1 minus RC of L. சரியா? So பார்க்கலாம். So இங்க வந்து 0 to 2 எவ்வளவு vowel strings இருக்குன்னு கேட்கறாங்க. So அது ரொம்ப சிம்பிள் தான். RC of r plus 1 என்ன? இங்க 2, 2 plus 1 வந்து 3. So RC of r plus 1 வந்து 2 இங்க. So இந்த வேல்யூ. And RC of L வந்து டெஃபினட்டா 0வா தான் இருக்கும். ஏன்னா RC of 0 என்ன கூறுது, ஒரு வவல் ஸ்ட்ரிங்கும் கன்சிடர் பண்ணாத வரைக்கும். ஸோ 2 மைனஸ் 0 அதோட வேல்யூ வந்து 2வா கொடுக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். RC of 1, 4. ஸோ இந்த இங்க வந்து 5 மைனஸ் 1 இருக்கும். சரியா? ஸோ RC of 5 minus 1. ஸோ அது என்னவா இருக்கும், 4 மைனஸ் இங்க வந்து 1. ஸோ இது வந்து 3. அப்புறம் லாஸ்ட் query வந்து 1, 1. ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். RC of 2 minus RC of 1. அது என்ன கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ RC of 2 என்ன இங்க, ஸோ 1 and RC of 1 என்ன 1. ஸோ 1 minus 1 is equal to 0. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 2, 3, 0வா ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் கூட. சோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நம்ம வந்து இப்போ குயிக்கா போய் இந்த எப்படி இந்த ஆர்சி அரே வந்து ஜெனரேட் பண்றது பார்க்கலாம். அப்புறம் ரொம்பவே குயிக்கா நம்ம கோட்ஸையும் பார்த்துக்கலாம். சோ இப்படி தான் நீங்க இந்த ரன் கவுண்ட் அரே வந்து நீங்க ஜெனரேட் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும், இனிஷியலைஸ் த ரன் கவுண்ட் அரே ஆஃப் லென்த் n plus 1. டெஃபினட்டா n plus 1 இருக்கணும். வேர் n is the number of words in the words array. சரியா? அப்புறம் வந்து init run variable to 0. இந்த run variable என்ன கூறும், for that particular iteration எவ்வளோ vowel strings அது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணிருக்கேன்னு கூறும். இப்போ வந்து for I in range 0 to n, so எல்லா வேர்ட்ஸ் மேலயும் லூப் பண்ண போறீங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா, if word of I, first வந்து I வந்து இங்க வச்சுக்கலாம். if word of I is vowel string, increment run பார்க்கலாம். so word of I வந்து இங்க vowel string, டெஃபினட்டா ABA ஒரு vowel string. so நான் run வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன் 1. அப்புறம் வந்து run count of I plus 1 is equal to run. run count of I plus 1 எங்க, I வந்து 0, I plus 1 வந்து 1. so run count of I plus 1 வந்து run. So அது வந்து 1 ஆகும். இப்போ வந்து I வேரியபிள் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணலாம்.
இப்போ என்ன மறுபடியும் சேம் ஸ்டெப்ஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பிசிபி ஒரு வவல் ஸ்ட்ரிங்கா? டெஃபினட்டா இல்ல. ஸோ ரன் கவுண்ட் இன்னும் 1 தான் இருக்கும். என் ரன் வேரியபிள். ரன் கவுண்ட் ஆஃப் I பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இது ரன். ஸோ இங்கேயும் 1 இருக்கும். 1 இருக்கும். அப்புறம் ஷிஃப்ட் பண்ணுவேன் மறுபடியும். ஸோ இப்போ வந்து ஈசி வவல் ஸ்ட்ரிங்கா? டெஃபினட்டா வவல் ஸ்ட்ரிங். ஸோ ரன்னை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் 1. இப்போ வந்து ரன் கவுண்ட் ஆஃப் I பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ரன் வேரியபிள் 2. அப்புறம் மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணுவேன். ஏ ஒரு வவல் ஸ்ட்ரிங். ரன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன் 3. ஸோ ரன் கவுண்ட் ஆஃப் I பிளஸ் 1 4. இங்க வந்து ரன் வேரியபிளா இருக்கும். ஃபைனலா ரன் கவுண்ட் ஐ வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணுவேன். ஈயும் ஒரு வவல் ஸ்ட்ரிங். ஸோ டெஃபினட்டா இங்க ரன் வேரியபிள வந்து நான் இன்கிரிமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் ரன் கவுண்ட் ஆஃப் I பிளஸ் 1 5 இஸ் ஏன் ரன் வேரியபிள் 4. ஸோ 0 1 1 2 3 4 ஏன் ரன் கவுண்ட் அரே வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படிதான் இந்த ரன் கவுண்ட் அரே ஜென்ரேட் பண்ணோம். குயிக்கா போய் கூட பார்த்தலாம் இந்த சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்ட் வந்து ஒரு வவல் ஸ்ட்ரிங்கா இருக்குன்னு செக் பண்றதுக்கு எனக்கு அந்த வவல் செட் தேவை. அதான் இனிஷியலைஸ் பண்ண போறேன். வவல்ஸ் is equal to set of A, E, I, O, அப்புறம் U. ஓகேவா? இது எழுதி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரன் வேரியபிள் அப்புறம் அந்த ரன் கவுண்ட் அரேஸையும் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ரன் இனிஷியலைஸ் 0 இருக்கும். அப்புறம் ரன் கவுண்ட் வேரியபிள் என்னவா இருக்கும்? இதுக்கு வந்து நான் இன்னொரு வேரியபிள் எனக்கு தேவை n is equal to len of words. ஸோ ரன் கவுண்ட் is equal to 0 into n plus 1. இதை எழுதி வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ரன் கவுண்ட் அரேயோட வேல்யூஸை போய் அப்டேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஃபார் I, word in enumerate of words. So if word of 0 in vowels and word of -1 in vowels. So both first character last character of the word vowel இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த run variable அப்டேட் பண்ணணும். run plus equal to 1. அப்புறம் வந்து நம்ம run count of I plus 1 is equal to run. இப்போ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து அந்த queriesோட ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் அரே வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் L, R in queries. சரியா? ஸோ லோவர் லிமிட் ஃபார் ஈச் query லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட் வந்துச்சு. ஸோ L, R in each of the queries நான் என்ன பண்ண போறேன்னா ரிசல்ட் டாட் append. ஸோ queries இருந்துச்சா? ஸோ run count of R plus 1 minus run count of L. இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ நான் வெறும் ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட் கொடுத்தேன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். பார்த்தலாம். பர்ஃபெக்ட். இதுதான் அந்த ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். நான் ஜாவா கோடையும் சிபிபி கோடையும் இந்த கமெண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். நீங்க அதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சா அந்த லாங்குவேஜ் கோடையும் போட்டு வைங்க. பார்க்கலாம்.